எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. சாப்பிடுற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்ல இருப்பாருங்க. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பாரு. 300 கோடி ரூபாய் சொத்து. ஆமா, நாங்க அடிக்கடி அவர் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பாரு. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்திருக்குங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் என்னைக்குமே எங்களை கூப்பிட்டதுல வாங்க சாப்பிடலான்னு நாங்க தான் கூப்பிடுவோம். அப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன சார் கரெக்டா நானும் பாக்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்க போயிடுறாரு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்து. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டா கூட, ஆனா நிஜம் அதுதாங்க. பணம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க கிரிக்கெட் வீரர்கள்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, சினிமால இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் இவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஈஸியா பணம் கிடைக்கும். இப்ப கிரிக்கெட்ல நீங்க என்னதான் விளையாடினாலும் மக்கள் 100, 200, 1000, 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. அதனாலதான் அந்த மக்கள் பணம் அங்க